நமக்கு சாம்பார், தொட்டுக்க மீன். எனக்கு பழைய சோறு, மோர் வத்தல், வெங்காயம், துவையல். சாதாரணமாக சுட்டுக்காப்ப வீட்டில். ஆமாம். அசோக் உங்களுக்கு கஞ்சி, துவையல், இன்னும் வெங்கட்ட மிளகா வாங்கினேன். வெங்காயம் இருக்கு. ஆமாம், வெங்காயம். அதான் உடம்பு நல்லது போல இருக்கு. எப்படி ஆமாம், உண்மைதான். சாப்பிட்டாலும் நல்ல கஞ்சி குடிச்சிடணும். எனக்கு இன்னைக்கு வெறும் கஞ்சி வச்சிருக்கா. துவையல் வைக்கன்னு சொல்லிட்டு அவசரத்தில் மறந்து வெறும் தட்டத்துக்கு வச்சிருக்கா பாருங்க. இன்னைக்கு க்ளோஸ் தான் இன்னைக்கு. ஆமாம், குமார்ட்ட கொஞ்சம் வாங்கிக்க. ஏதாவது இந்த கூட்டை வாங்கி தான் திங்கணும். குமாருக்கு என்னதுன்னு சொல்லிடு. குமாரனுக்கு இன்னைக்கு கருத்தரிசி சோறு, வெறும் குழம்பு, பீட்ரூட்டு கூட்டு, வடை இருக்கு. அதை வச்சு தின்னுக்க வேண்டிதான். அப்போ 5-6 அடி போட்டாதான் திருந்து வேறு வீட்டில் எப்போ மீன் குழம்பு தான். 2 டன் சுறா பிடிச்சான்ல, அது ஃப்ரிட்ஜுக்கு கட்டி போட்டிருக்கான். அந்த மீன் தானோ? அந்த மீனா இல்லை வேற வருஷம் ஃபுல்லாக காணும். வியாபாரம் வரா அந்த செல்லமான அந்த சுறா மீனை பிடிச்சி தின்னதுக்கப்புறம் உடம்பு குறைஞ்சி சட்டையை பாருங்க, குழந்தை ஆயிட்டு பாருங்க. சுறா மீன் ஏதோ நோய்பட்ட சுறா மீன் நினைக்கேன். நீங்க என்ன நினைக்கிய? உடம்பு ஏறி இருக்கா? சட்டை பெரிய சட்டை ஆகணும் மாதிரி தெரியுது. இன்னைக்கு போனால் பிடிக்கலாமா அப்படி சுறா மீன்? சுறா மீன் டெய்லி சுறா மீன் தானே வீட்டில்.